ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம்லேருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய பார்ட் 1 வீடியோவில் வந்து எதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி என்ன, அது உருவான விதம் எப்படி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து யாரெல்லாம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, எத்தனை குழுக்கள் இருந்தது, அந்த குழுக்களுக்கு தலைவர்களாக யார் இருந்தாங்க, ஓகேங்களா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்போட நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன, ஓகேங்களா. அதை விட வந்து முக்கியமான விஷயம் இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவரியை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, இது எப்படி வந்து இந்திய அரசியலமைப்புன்ற விஷயம் நமக்கு அந்த லாகூர் மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து எப்படி வந்து 1950 ஜனவரி 26 நமக்கு ஒரு சட்ட புத்தகமாக வந்து அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்றது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல் ஹிஸ்ட்ரியாக உங்களுக்கு அது இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேங்களா. என்ன அவுட்லைன் மட்டும் கிடையாது, இன்டெப்த்தாக வந்து அந்த என்னென்ன விஷயங்கள் அந்த வருடங்களுக்குள்ளே நடந்தது அப்படின்ட்டு வருடாவாரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருப்போம், ஓகேங்களா. ஸோ அது பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த குடியுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8th 10th 12th இந்த 3 புக்லேயுமே வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. 8th வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமையும் குடிமக்களும் அப்படின்ற லெசனாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 10th 12th வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்ற பாடத்தில் வந்து ஒரு பார்ட் உங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10th 12th எல்லாமே படிச்சிங்க, பட் மேஜர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th கொடுத்துருக்கிற புக்கில் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஓகே, குடியுரிமை இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிட்டிசன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அப்படிங்கும்போது சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சிட்டிசன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலேருந்து வந்தது தான் இந்த சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகரத்தில் வசிக்கிற வசிப்பாளர் இல்லைனா வந்து குடியிருப்பாளர், ஓகேங்களா. ஸோ அதுதான் மீனிங், ஓகேங்களா. இது இன்னொரு வகையை எப்படி சொல்லலாம், நாடுகளின், அதாவது அந்த பர்டிகுலர் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அங்கம், ஓகேங்களா, அந்த நாட்டோட உறுப்பினர் நம்ம, ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பொருள் படுறது தான் இந்த சிட்டிசன், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசன் சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவோட ஒரு அங்கம் நம்ம, ஓகேங்களா, இந்தியாவோட ஒரு உறுப்பினர். இங்கே இந்த சிட்டிசன் அப்படின்றதுல வந்து நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்கிது, இந்திய நாட்டில் வந்து குடியுரிமை பெற்று வாழ்கிறதுக்கான அதிகாரம் வந்து நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ இந்த குடியுரிமை அப்படின்ற இது வந்து என்னென்ன அதிகாரத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஒரு கண்ட்ரியில் ஒரு சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், ஒவ்வொரு குடிமகனுக்குமே, இந்திய குடிமகனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஓகேங்களா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அடிப்படை கடமைகள் இருக்குது, ஓகேங்களா. ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒருத்தரால் தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவில் நீங்கள் குடியுரிமை பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு உங்களால் ஓட்டு போட முடியும், ஓகேங்களா. ஸோ அது இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை, ஓகேங்களா. ஒரு ஃபாரினர் வந்தாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற வந்து சட்டமன்ற எலெக்ஷன்லேயோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயோ அவங்களால ஓட்டு போட முடியாது, ஓகேங்களா. இப்போ நானோ நீங்களோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் இதுக்கு கூட வந்து நம்மளால் போட்டி போட முடியும், ஒரு கேண்டிடேட்டாக நம்மளால் எலெக்ஷனில் நிற்க முடியும், ஓகேங்களா. ஆனால் வந்து குடியுரிமை பெறாத ஒரு வெளிநாட்டவர் வந்து இங்கே எலெக்ஷனில் நிற்கவே முடியாது, ஓகேங்களா. அதுக்கான அதிகாரம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ இந்தியர்கள் அப்படின்ற இந்திய குடியுரிமை பெற்றவர்கள்ன்ட்டு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரங்கள் இங்கே இருக்குது, ஓகேங்களா. அதிகாரங்கள் இருக்குது, அடிப்படை உரிமைகள் இருக்குது, சலுகைகள் இருக்குது. இது எல்லாமே சட்டப்பூர்வமாக இந்திய குடியுரிமை பெற்றவங்களுக்கு நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஒரு குடிமகனா இல்லையா, நீங்கள் ஒரு குடிமகன் தானா, இந்திய குடியுரிமை பெற்ற குடிமகன் தானா இல்லையா அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் வரையறுத்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு விதி வந்து குடியுரிமை பற்றி என்னென்ன விதிகளில் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு விதியிலையும் இப்போ 5 to 11 வந்து குடியுரிமைகளுக்கான விதி அப்படின்னா, இப்போ 5வது விதி வந்து குடியுரிமை பற்றி என்னென்ன விதிகள் சொல்லியிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி 6வது விதி வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு, 7 என்ன சொல்லியிருக்கு, 8 என்ன சொல்லியிருக்கு, 9 என்ன சொல்லியிருக்கு, 10 என்ன சொல்லியிருக்கு, 11 என்ன சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு விதிகள் குடியுரிமை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு விதி 10, 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குடியுரிமை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் வந்து நம்ம குடியுரிமை
பெற முடியும், எந்த வகையில் வந்து நம்ம குடியுரிமையை இழக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு விதி 10-11 இந்த 2 விதிகளும் வந்து நிர்ணயிச்சிருக்கு. இது நிர்ணயித்த பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முழு அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு, இந்திய பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த சட்டமியற்றும் அதிகாரத்தை, குடியுரிமைக்கான சட்டமியற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் 1955 வந்து 1955 டிசம்பர் 30 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் 1955 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் என்னென்ன வந்து விதிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு குடியுரிமை பெறத்துக்கு, இந்திய குடிமகனாக ஆகிறதுக்கு, இந்திய குடியுரிமை பெறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமையை நம்ம பெற முடியும், அதே மாதிரி பெற்ற குடியுரிமையை எந்தெந்த வகையில் வந்து நம்மளால் இழக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்தந்த வகையெல்லாம் வந்து நீங்கள் இந்திய குடியுரிமை பெறலாம், இந்தந்த வகையெல்லாம் வந்து உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெளிவாக வகுத்து கொடுத்துருக்கு நம்மளுடைய குடியுரிமை சட்டம். ஓகேங்களா. அந்த 1955 நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 டைம் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எப்பப்போ 1986, 1992, 2003, 2005, 2015, 2019 இந்த 6 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம் வந்து நம்மளுடைய குடியுரிமை சட்டம் திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த ஒவ்வொரு வருடத்திலையும் திருத்தம் செய்யப்பட்ட, ஓகேங்களா, குடியுரிமை பற்றின திருத்தம் செய்யப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, அதில் வந்து மாற்றங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ கார்டு. ஓகேங்களா. ஸோ என்ஆர்ஐ அப்படின்றது வெளிநாடு வாழ் இந்தியர். ஓகேங்களா. ஓசிஐ அப்படின்றது இந்திய வம்சாவளியினர். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க முந்தைய தலைமுறையினரோ வந்து இந்தியாவில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியினர். ஓகேங்களா. அவங்களுக்கு இந்தியா எந்த மாதிரியான சலுகைகளை கொடுக்குது, அதாவது இந்த ஓசிஐ கார்டு மூலமாக என்னென்ன மாதிரி சலுகைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா. எதனால் இந்த சலுகை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏன் அவங்களுக்கு வந்து இந்திய வம்சாவளியினர் தானே, அவங்களுக்கு ஏன் வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல. இந்தியான்றது ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. இந்த விஷயத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்தியான்றது ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. இந்த ஓசிஐ அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வழங்குமே ஒழிய அது வந்து நீங்கள் இன்னொரு குடியுரிமையாக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா. அது இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு அப்படின்ற இந்தியா அப்படின்ற வார்த்தைக்கே இங்கே இடம் கிடையாது. இந்தியான்றது ஒற்றை குடியுரிமையை கொண்ட நாடு தான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது பற்றின எல்லா விஷயங்களும், இது போக வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சினா என்ன, ஓகேங்களா, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா. இப்போ குடியுரிமை தொடர்பான அரசியலமைப்பு விதிகள் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்தியா பாகிஸ்தான்ற அந்த பிரிவினை நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 2 நாடாக ஒன்றிணைந்த இந்தியான்றது 2 நாடாக பிரிஞ்சுது. அந்த டைமில் என்ன ஆச்சு, அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது மேஜர் லெவலில், ஓகேங்களா, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு அப்படின்ட்டு அந்த பார்டர் கிராசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த மக்கள் வந்து இடம்பெயர்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய மக்கள் யார், ஓகேங்களா, ஸோ இந்தியா நாட்டில் வசிக்கக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் யார் அப்படின்றதுக்கு உண்டான அந்த குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன் குடிமகன்கள் அப்படின்ற விஷயம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த குடியுரிமை அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதோட ப்ரெஷர்ன்றது ரொம்பவே இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்றத நம்மளால் அடையாளம் காணணும் அப்படின்ற தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஓகேங்களா. அந்த ப்ரெஷர் வந்து எங்கே ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் வந்து அந்த ப்ரெஷர் ரொம்பவே வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதன் பிரகாரம் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டன்றது 1950 ஜனவரி 26 அன்னைக்கு வந்தது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு விதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம் பீயிங்கில், ஓகேங்களா, 1950 ஜனவரி 26க்கு முன்னாடி எந்த அமைப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த குடியுரிமையை வழங்கலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு விதியில் கொண்டு வந்தாங்க.
ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பின்னாடி வந்து இது எப்படியெல்லாம் அந்த குடியுரிமைன்றது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள்டான ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ மற்ற இது மாதிரி வந்து இதுதான் இதுன்னு போட்டோம் விதின்னு போட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கும் வந்து எப்போ எத்தனை காலங்கள் ஆனாலும் வந்து அதையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலங்கள் மாறும். இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க இங்கே குடியுரிமை பெற்று இந்தியாவுக்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ பல மாற்றங்கள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதுதான் அப்படின்ட்டு விதி வந்து அவங்க நிர்ணயம் பண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது அந்த ஜோனில், அதாவது அந்த 1950 ஜனவரி 26 அந்த டைம் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்கலாம், எந்த வகையெல்லாம் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் வந்து குடியுரிமை இழக்கிறாருன்னா எந்த வகையில் வந்து அவருக்கு அந்த குடியுரிமை இழக்க முடியும் அப்படின்ற விதிகளை மட்டும் வந்து அந்த விதி வந்து 5, 6, 7, 8, 9 இதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டைம் ஜோனுக்குள்ளே. ஓகேங்களா. இந்த 10, 11 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதிகளாக பார்க்கும்போது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து அரசியலமைப்பு விதி வந்து அந்த குடியுரிமையை வந்து நிர்ணயம் செஞ்சுச்சு. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை இருக்குது இந்தியாவில் அப்படின்ற விஷயத்தை நிர்ணயம் பண்ணாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 5வது விதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில். ஓகேங்களா. பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னா மூன்று விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு இந்த பிறப்பின் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமை அப்படின்ற விஷயத்தை கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஜனவரி 26, 1950க்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. பிறப்பால் மட்டுமே அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற்றாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து வெளிநாட்டவராக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கார குழந்தைங்களாக கூட இருக்கலாம், இல்லை அமெரிக்காக்காரங்க குழந்தைங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். பட் அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்தாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்கள், அதாவது பிறந்த குழந்தைக்கு பெற்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்பாவோ அல்ல அம்மாவோ யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன், ஆக்சுவலாக வந்து நான் இந்தியன் கிடையாது. ஓகேங்களா. நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து 5 வருஷம் வந்து அந்த 1950 ஜனவரி 26க்கு முன்னாடி, ஓகேங்களா, அந்த அரசியலமைப்பு சட்டம் வெளிவருவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் இருந்து நான் இந்தியாவில் வந்து வசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. எனக்கும் இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் வெளிவருவதற்கு முன்னாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நான் வந்து இந்தியாவில் வசிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கும், நான் வெளிநாட்டவராக இருந்தாலும் எனக்கும் இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் வந்து அரசியலமைப்பு விதி 5 வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 6வது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதி 6 வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியா வந்தவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைக்ரேஷன், மக்கள் வந்து கொத்தாக இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மாறிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு குடியுரிமை எதன் அடிப்படையில் குடியுரிமைன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு 2 வகையில் வந்து குடியுரிமை கொடுத்துருந்தாங்க. எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 18/7 1947 1947 ஓகேங்களா. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 15 ஆகஸ்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 நாள் கணக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 18/7/1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்து, இது 48. ஓகேங்களா. நமக்கு சுதந்திரம் கிடச்சி இந்த 19/7/1948 வரைக்கும் இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ, ஓகேங்களா, ஸோ எங்களால் வந்து பாகிஸ்தானில் இருக்க முடியாது, நாங்கள் இந்தியா கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. எதன் அடிப்படையில்? விதி 6 அடிப்படையில் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. இப்போ 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க வந்து இந்த டைம் பீரியடில் வரலை, இந்த 19/7/1948க்குள்ளே இந்தியாவில் வரலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வராங்க, அதாவது ஆஃப்டர் 19/7/1948க்கு பிறகு இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை உடனடியாக கொடுக்கல.
ஓகேங்களா. ஏன்னா வந்து அவங்க கொடுத்த டைம் ஸ்லாட்டுன்றது இந்த ஒரு வருட காலகட்டம். ஓகேங்களா. அதை தாண்டி வந்தவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாங்க, பட் உடனே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்தவங்க இந்தியாவில் வந்து 6 மாதம் வசிக்கணும். 6 மாதம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். இந்தியாவில் ஸ்டே பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பதிவின் அடிப்படையில், ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி 6 மாதம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த 6 மாதம் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் பை ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலம் வந்து அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து டெரைவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, வரையறுத்தது வந்து பார்த்திங்கன்னா விதி 6. ஓகேங்களா. ஓகே, இப்போ விதி 7 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு சொல்லியிருக்கு. விதி 7 என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு, ஓகேங்களா, நம்ம நாட்டில் இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்தவங்களுக்கு, ஓகேங்களா, என்ன காரணத்துக்காகவும் இங்கேருந்து நம்ம பாகிஸ்தானில் இருக்கலான்ட்டு போயிட்டாங்க. பட் பாகிஸ்தானில் என்ன பிரச்சனையோ தெரியல, திருப்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எதன் அடிப்படையில் குடியுரிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதிவு செய்தலின் மூலம் தான். ஓகேங்களா. ஸோ அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வந்து குடியுரிமை வாங்க முடியும், பதிவின் அடிப்படையில். ஸோ இவங்களுக்கு வந்து 1948க்கு பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான். இவங்களும் வந்து 6 மாதம் இந்தியாவில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருந்தவங்க தான், இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தான் போனவங்க தான். பட் பாகிஸ்தானில் இருந்து திருப்பி இந்தியா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இந்தியா, அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்களுக்கு பதிவின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம். ஓகேங்களா. திருப்பி நீங்கள் இந்தியா வந்திருக்கீங்க அப்படின்னா 6 மாதம் இங்கே தங்கினதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி அப்ளை பண்ணி தான் நீங்கள் இந்திய குடிமகனா அந்த இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/3/1947க்கு அப்புறம் பாகிஸ்தான் போனவங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமில் வந்துடுவாங்க, பிரிவு 6ல் வந்துடுவாங்க. புரியுதுங்களா. அதாவது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜனவரி 20 1947 வந்து அவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த 6வது விதியின் அடிப்படையில் வந்து இங்கே வந்தாங்க, இந்த டேட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா, ரிட்டன் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக இந்திய குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் 1/3 அதாவது மார்ச் 1 1947க்கு அப்புறம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து குடிபெயர்ந்தவர்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் கிடையாது. ஓகேங்களா. அவங்க இந்திய குடியுரிமை வாங்கணும்னா இந்தியாவில் திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் 6 மாதம் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் பை ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். புரியுதுங்களா, கிளியராக புரியுதா? ஓகே. விதி 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26க்கு முன்னாடி வந்து இந்தியாவில் பிறந்திருக்கேன். ஓகேங்களா. பிறந்து இப்போ வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ நான் எந்த கண்ட்ரியில் இருக்கணும், எந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கணும், அங்கே இருக்கிற இந்திய தூதரகத்தில் இந்தியன் ஆம்பசியில் போய் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற அதாவது இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு விதி 8 வந்து அதுக்குண்டான வழிவகையை செஞ்சுருக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்போ விதி 9 என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 1950 ஜனவரி 26 இந்த டேட்டை வந்து திருப்பி சொல்கிறதுக்கு காரணம், இந்த அரசியலமைப்பு விதிகள் அந்த டேட்டை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிகளை வந்து வகுத்துருக்கு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு டைம் சொல்லும் போது அந்த டேட்டை ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இந்திய குடியுரிமை பெற்றிருக்கேன். ஓகேங்களா. இந்த 9வது விதி சொல்கிறது அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி நான் இந்திய குடியுரிமை பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போய், ஓகேங்களா, அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கும் பட்சத்தில் இப்போ ஒன்று நான் அமெரிக்கா போகிறேன், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் நான் வாங்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்திய குடியுரிமை ரத்தாகிவிடும். ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் இந்திய குடிமகன்றது சொல்ல முடியாது, ஏன்னா நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டேன். ஓகேங்களா. ஸோ அங்கே அந்த மாதிரி நான் வாங்கும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் நமக்கு கட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த வகையில் வந்து நம்மளுடைய குடியுரிமை இழப்புன்றது இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்படாமல் நான் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு அகைன்ஸ்டாக நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக நான் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய குடியுரிமை, ஓகேங்களா, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்ன்றது வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. யார், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை வந்து எந்த விதியில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விதி 9ல் வந்து இதை கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது குடியுரிமை இழப்பை பற்றி, ஓகேங்களா, குடியுரிமை இழப்பை பற்றி
குடியுரிமை இழத்தல். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை சட்டம் வரும்போது இதில் வேறு சில விஷயங்கள் அடிஷ்னலாக வந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம விதியில் வந்து கொடுத்துருக்கிறது அரசியலமைப்பு விதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை இழத்தலுக்கான காரணம் இந்த 2 காரணத்தை வந்து குடியுரிமை அந்த அரசியலமைப்பு விதி 9 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 10 அப்படின்ற விதி 10ன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 விதியில் இந்த 10, 11 விதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது குடியுரிமை வந்து தொடர்ந்து இப்போ வந்து நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கேன். ஓகேங்களா? அதாவது 1950 ஜனவரி 26 காலகட்டத்தில் நான் இந்திய குடிமகனாக இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய குடியுரிமை தொடர்ந்து இருக்கணுமா வேணாமா, எந்தெந்த வகையெல்லாம் என்னுடைய குடியுரிமை தொடரும், இல்லை எந்தெந்த வகையில் என்னுடைய குடியுரிமை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சட்டமாக வந்து அவங்க வந்து போடுறதுக்கு, அதாவது நான் இந்திய குடிமகனாக இல்லையான்னு சொல்கிறதுக்குண்டான வந்து சட்டத்தை போடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்னுடைய குடியுரிமை தொடர்ந்து இருக்கிறதுக்கான அதிகாரத்தை யார் டிசைட் பண்ணணும்? பாராளுமன்றத்துக்கு டிசைட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வந்து விதி 10 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? விதி 11 வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில், ஓகேங்களா, ஜனவரி 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் எந்த மாதிரியான குடியுரிமை சம்பந்தமான எந்த மாதிரி சட்டம் ஏற்ற மாதிரி இருந்தாலும் அதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு விதி 11 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த வகையெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் 1950 ஜனவரி 26 பிறக்கல, அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் எந்தெந்த வழிகளெலாம் வந்து குடியுரிமை பெற முடியும், இந்தியாவில் இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த வகையெல்லாம் என்னால் வந்து இந்திய குடியுரிமை வாங்க முடியும், அதே மாதிரி என்னுடைய இந்திய குடியுரிமையை எந்தெந்த வகையெல்லாம் என்னால் இழக்க முடியும் அப்படின்றத பாராளுமன்றத்தை, அதாவது பார்லிமெண்ட் வந்து சட்டமாக ஏற்றலாம். ஓகேங்களா? அதுக்குண்டான முழு அதிகாரத்தையும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு விதி 11 சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் 1955 டிசம்பர் 30 வந்து அமலுக்கு வந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து அந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டதுக்குண்டான ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி இந்த குடியுரிமை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷராக வந்து அப்போ இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் இருந்தது. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1955 மே 2 பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு கூட்டுக்குழு அமைப்பு ஜாயின்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? கோவிந்த் பல்லப் பந்த். ஓகேங்களா? ஸோ இவருடைய தலைமையில் இவர் வந்து யாராக இருந்தால் அப்படியே 1955 to 1961 இந்திய மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ இவருடைய தலைமையிலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடியுரிமை சட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு கூட்டுக்குழு அமைப்பு வந்து ஜாயின்ட் கமிஷன், ஓகேங்களா, ஃபார்ம் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையை சேர்ந்த 30 உறுப்பினர்கள் ப்ளஸ் மாநிலங்களவையை சேர்ந்த 15 உறுப்பினர்கள், மொத்தம் 45 உறுப்பினர்கள். அந்த 45 பேரில் ஒரு ஆளாகவும் தலைவராகவும் இருந்தவர் தான் இந்த கோவிந்த் பல்லப் பந்த். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஆள். ஓகே. ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஓகேங்களா? இந்தியை ஃபஸ்ட் லாங்குவேஜாகவும் இங்கிலீஷை செகண்ட் ஆட்சி மொழியாகவும் வந்து கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஓகேங்களா? அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 1957 பாரத ரத்னா விருது வந்து இந்திய அரசு கொடுத்துருக்கு. ஸோ இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்காது, புக்கில் இருக்காது, பட் இதை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதோ லிங்கல் கொஸ்டினாக வந்ததுனா கூட இவரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் குடியுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய தலைமையில் தான் வந்து அந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் மக்களவையிலேருந்து 30 பேர், மாநிலங்களிலிருந்து 15 பேர், மொத்தம் 45 பேர் வச்சுக்கிட்டு தான் இந்த குடியுரிமை சட்டம் 4 அமர்வுகளாக, ஓகேங்களா, 4 சிட்டிங்கில் உட்காந்து அந்த சட்டத்தை ரெடி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம் வந்து எப்போ வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அதாவது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1955 டிசம்பர் 30.
ஓகேங்களா. 2 நாள் போச்சு அப்படின்னா 1956 பிறந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ 1956 2 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 30 1955 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம், குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இது வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதி. ஓகேங்களா. நவம்பர் 21 1955. ஓகேங்களா. இதில் வந்து இந்த தேதியில் வந்து இந்த சட்டம் என்ன சொல்கிறது, அதிகாரப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. நடைமுறைக்கு வந்தது 1955 டிசம்பர் 30ஆம் தேதி. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இவர் தான் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து அமைச்ச குழுவில் வந்து தலைவர் அவர் தான். ஓகேங்களா. அந்த குழு தலைவர் அவர் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண குடியுரிமை சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால அடிப்படையில் வந்து குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையில் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை கொடுக்கலாம். குடியுரிமை பெறுதல் 3 வகையில் வந்து இந்த குடியுரிமை வந்து இழக்கிறதுக்காக இந்த சட்டத்தில் வந்து விதிகளை வகுத்திருந்தாங்க. ஓகேங்களா. இந்த 5 வகை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் அழிச்சிட்றேன். ஸோ அந்த 5 வகை என்னென்ன வகையில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடியுரிமை சட்டம் பிறப்பின் அடிப்படையில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையில், 2வது வம்சாவளி அடிப்படையில். வம்சாவளினா என்ன, அவங்க அப்பாவோ தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னத்த தலைமுறையினரோ வந்து இந்தியாவில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை தான் வந்து இந்த வம்சாவளி அடிப்படையில் வந்து குடியுரிமை பெறத்துக்கு உண்டான விஷயத்தை வந்து நம்ம குடியுரிமை சட்டம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. 3வது வந்து பார்த்திங்கன்னா பதிவின் அடிப்படையில். 4வது இயல்பு குடியுரிமை. 5வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதேசங்களை இணைத்தல். பிரதேசம்னா என்ன, வேறு ஏதாவது நாட்டோட பகுதி வந்து இந்தியா வந்து கைப்பற்றி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்டாக ஆகும்போது அந்த மக்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த சட்டம் வந்து நமக்கு கிளியராக சொல்லியிருக்கு. ஓகேங்களா. பிரதேசங்களை இணைத்தல். ஓகே. இழத்தல் வந்து பார்த்திங்கன்னா 3 வகை. 1 துரத்தல். துரத்தல்னா என்ன, வாலண்டியராக போய் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம், ஓகேங்களா, இந்திய குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போய் நமக்கு வேணாம் அப்படின்றது அப்ளை பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வருதல். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீக்குதல். நீக்குதல்னா டெர்மினேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படின்னா வந்து பிஃபோர் அது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ வேணால் நம்மளோட ஜாப் விட்டு தூக்கலாம், டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நினச்சதுன்னா நம்மளுடைய குடியுரிமையே ஒரு சில காரணங்கள், அதாவது இந்தந்த ரீசன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம மீறும்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு நம்மளுடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ண அந்த சட்டத்துக்கு அந்த வலிமை இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ பிறப்பின் அடிப்படையில் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் நமக்கு வந்து எப்போல்லாம் வந்து எந்தெந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடியுரிமை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 1950 1987 ஜூலை 1 1987. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நம்மளுடைய விதியை, அரசியலமைப்பு விதியை வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜனவரி 26 அன்றைக்கோ இல்லை அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஜூலை 1 1987 வரை. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் நமக்கு குடியுரிமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம பிறந்திருந்தால் மட்டுமே போதுமானது, நமக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம அப்பா அம்மா வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருந்தோம்னாவே நமக்கு இந்திய குடியுரிமை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
1900 ஒரு நிமிஷம் இருங்க, அமெண்ட்மெண்ட் இயர் அப்படியே இங்கே இடத்துல நான் மென்ஷன் பண்ணிட்டே வரேன். ஃபஸ்ட்டு திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1986 செஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர அந்த ஜூலை 1 1987 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள் அப்பா அம்மா வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் இந்திய குடிமகன் அப்படின்ற சட்டம் வந்து எது வரைக்கும் இருந்தது? 1950 ஜனவரி 26 ஜூலை 1 1987 வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 1986 நடந்த சட்ட திருத்தத்தின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 2004 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இதுக்கப்புறம் இந்த ஜூலை 1 1987 அப்புறம் டிசம்பர் 3 2004 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சட்டம் வந்து அமலில் இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் ஓகேங்களா, உங்களுடைய பெற்றோர்களில் யாரோ ஒருவர், ஒன்றா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா, 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து 2 பேர்த்தில் யாருமே இந்தியன் சிட்டிசனாக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன சட்டம் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, 2 பேர்த்தில் அப்பா அம்மா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தராவது வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்போ தான் உங்களுடைய குழந்தைக்கும் வந்து குடியுரிமை கொடுப்போம் அப்படின்ட்டு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3 2004 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தில் வந்து திருப்பி இன்னொரு திருத்தம் பண்ணாங்க. ஓகேங்களா? அது என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எய்தர் வந்து குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறாதவராக இருக்கணும். ஓகேங்களா? சட்டவிரோதமாக அப்படின்னா என்ன சொல்கிறது, எந்த ஒரு உரிய வந்து ஆவணங்களை வந்து காட்டாமல் ஓகேங்களா இல்லீகலாக வந்து இந்தியாவில் வந்து குடியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்திய குடியுரிமை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ வந்து அப்பா வந்து லீகலாக இருக்காங்க, அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தர். ஓகேங்களா? ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது அப்படின்றது தான் இந்த டிசம்பர் 3 2004 அப்புறம் திருத்தப்பட்ட சட்டம் சொல்லுது. ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுங்களா? 1950 ஜனவரி 26 ஜூலை 1 1987 வரைக்கும் இந்தியாவில் பிறந்தாலே இந்திய குடிமகன் அப்படின்ற நிலை இருந்தது. ஜூலை 1 அப்புறம் ஜூலை 1 1987 அப்புறம் டிசம்பர் 3 2004 முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பிறந்த குழந்தைகளில் அவங்களுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் போதுமானதுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் 3 2004 அப்புறம் என்ன சேஞ்ச் வந்துச்சு, எய்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறாதவராக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில் தான் பிறப்பின் அடிப்படையில் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளியின் அடிப்படையில் அப்படின்றது இப்போ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பிறந்திருக்கு. ஓகேங்களா? வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் ஓகேங்களா பிறந்த குழந்தையினுடைய தந்தை வந்து இந்திய குடியுரிமை பெற்றவர், இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கும் வந்து வம்சாவளியின் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் எதிலிருந்து இது வரைக்கும் அமலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 26 1950 ஜனவரி 26 1950 டிசம்பர் 10 1992 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அமலில் இருந்துச்சு. ஓகேங்களா? நடைமுறையில் இருந்தது. ஓகேங்களா? வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்தையின் தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமை. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 10 1992 அப்புறம் என்ன சட்ட திருத்தம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். 1986 ஃபஸ்ட்டு சட்ட திருத்தமா, அடுத்தது 1992 2வது சட்ட திருத்தம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல தந்தை மட்டும் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அந்த குழந்தையோட தந்தை இல்லைன்னா தாய் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளியின் அடிப்படையில் வந்து குடியுரிமை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 10 1992க்கு அப்புறம், ஓகேங்களா, இந்த தேதி இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை 1992 பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2004. ஓகேங்களா. டிசம்பர் 3 2004 திருப்பி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2003 பண்ண சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே இம்போஸ் ஆகிருக்கும். பிறப்பின் அடிப்படையிலையும் வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல திருத்திருப்பாங்க. அதே மாதிரி வம்சாவளியின் அடிப்படையிலையும் அந்த திருத்தத்தின் பிரகாரம், அந்த திருத்த சட்டத்தின் பிரகாரம் இங்கேயும் திருத்திருப்பாங்க. என்ன திருத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றா அந்த பிறந்த குழந்தையின் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் குடியுரிமைன்னு வம்சாவளி குடியுரிமைன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்தர் அப்பாவோ இல்லை அம்மாவோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு இந்திய குடியுரிமை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமைன்னு சொன்னாங்க. அடுத்தது 3வது டிசம்பர் 3 2004 என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இந்திய குடிமகன்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற இந்திய தூதரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை, அதாவது குழந்தை பிறந்து 1 மாதத்திற்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய தூதரகத்தில் போய் உங்களுடைய குழந்தை பிறந்ததை வந்து பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பதிவின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்து பதிவின் அடிப்படை உங்கள் குழந்தைகள் வந்து இந்திய குடியுரிமை கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா வம்சாவளி குடியுரிமை அப்படின்றது உங்கள் குழந்தைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்தது? 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2003 திருத்த சட்டத்தில் கொண்டு வந்த விஷயம். ஓகேங்களா. அந்த 2003 திருத்த சட்டத்தில் இந்த விஷயம் மட்டும் கொண்டு வரல, என்ஆர்சி, ஓகேங்களா, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இதையும் வந்து பார்த்திங்கன்னா 2003 தான் குடியுரிமை சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இந்த அமெண்ட்மெண்ட்டு வந்து இந்த இதில் நடந்துச்சு. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வம்சாவளியின் அடிப்படையில் பெறக்கூடிய குடியுரிமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதிவின் அடிப்படையில் குடியுரிமை. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, ஓகேங்களா, இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னா அவங்க வந்து பதிவு பண்ணணும். ஓகேங்களா. பதிவு பண்ணி இந்திய குடியுரிமை எனக்கு வேணும், அதாவது இப்போ நான் எந்த கண்ட்ரியில் இருக்கனோ அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணிவிட்டு நான் இந்திய குடியுரிமை வாங்குகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பதிவின் அடிப்படையில் நம்ம அந்த குடியுரிமை வாங்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 7 வருஷம் இருக்கணும். ஓகேங்களா. 7 வருஷம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும், தங்கி இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா சரி, இங்கே வந்து 7 வருடம் இந்தியாவில் தங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஆண். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வந்திருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து மனம் முடித்தது, அதாவது திருமணம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்திய குடிமகளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்தியாவை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு உடனே வந்து குடியுரிமை கிடச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. நான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன், இங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு உடனே வந்து குடியுரிமை கிடைக்காது. அதுக்கும் நான் இந்தியாவில் வந்து 7 வருஷம் ஸ்டே பண்ணியிருந்து தங்கி இருந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி தான் வந்து என்னால் குடியுரிமை வாங்க முடியும். ஸோ இந்த பதிவின் அடிப்படையில் அப்படிங்கும்போது இந்த 7 வருஷன்றது இந்தியாவில் தங்குறது அப்படின்றது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ 7 வருஷம் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் பை ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களால் இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். ஓகேங்களா. கிளியரா? ஓகே. அடுத்து இதெல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2019க்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. பட் இது வந்து எந்த காலகட்டத்தில் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, நமக்கு 1955 குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் இருக்கிற அதாவது குடியுரிமை பெறத்துக்கான வழிகள் இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நடைமுறையில் இருக்கிறது வேறு. பட் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்றது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு சிட்டிசனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வந்து நீங்கள் துறக்கணும். ஓகேங்களா. எனக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேணாம் அப்படின்னு திறந்துட்டு இந்தியாவில் வந்து 14 வருடங்கள், ஓகேங்களா, எத்தனை 14 வருஷம், இந்த 14 வருஷத்தில் 11 வருஷம் நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 1970 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு வைங்க, 1984 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். 14 வருடங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும். இந்த 14 வருடத்தில் 11 வருடங்கள் கம்பல்சரி ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இந்த 14 வருஷத்தில் இந்த 70 to 84 பீரியடில் 11 வருஷம் இந்தியாவில் கம்பல்சரி நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும்.
அப்புறம் ப்ளஸ் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷன்றது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா, இப்போ 1985 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த 84 to 85 இந்த 12 மாதங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருந்தே இருக்கணும். ஓகேங்களா, இந்தியா விட்டு அந்த 12 மாதத்தில் வந்து எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் போயிருக்கக்கூடாது. முழுக்க அந்த 12 மாதம் நீங்கள் இந்தியாவிலே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த இயல்பு குடியுரிமை கொடுக்கப்படும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அன்னை தெரசாலாம் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பு குடியுரிமை கொடுத்துருக்காங்க இந்தியாவில். எதன் அடிப்படையில் அவங்களுடைய சேவை என்னன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா, ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க இந்தியாவுக்கு வந்தது 1920 காலகட்டங்களில் அவங்க வந்தது. ஓகேங்களா, ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இயல்பு குடியுரிமை இந்த வருடத்தின் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படுற இயல்பு குடியுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சிறந்து விளங்கிட்டுருங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சயின்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ வந்து இப்போ உலக அமைதிக்காக நெல்சன் மண்டேலா அந்த மாதிரி வந்து உலக அமைதிக்காக அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து குடியுரிமை பெற்றவர்கள் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, ஸோ பட் வந்து இந்த வகையில் வந்து நம்மளால் குடியுரிமை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சட்டத்தில். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேஸ், அதாவது வந்து இந்த 14 வருடங்கள் அதில் வந்து 12 வருடங்கள் நிச்சயம் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும், இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழங்கும் போது இந்த இயல்பு குடியுரிமை வழங்குபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அலுவல் மொழிகள் 24 மொழிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 22 மொழிகள் இருக்கு இல்லையா, இந்த 22 மொழியில் ஏதோ ஒரு மொழியிலையாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மொழியை வந்து பேசவோ இல்லை வந்து எழுதவோ படிக்கவோ நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இயல்பு குடியுரிமை நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதன் அடிப்படையில் தான் இயல்பு குடியுரிமை இந்தியாவில் வழங்கப்படுது. ஓகேங்களா, ஸோ அப்படி வாங்கின இந்த இயல்பு குடியுரிமையை நம்ம இழக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி குடியுரிமை வாங்கும்போது அதை இழக்கிறதுக்குண்டான வழிவகை வந்து நம்மளுடைய சட்டம் செஞ்சுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கும்போது அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் ஏதோ நம்ம ஃபோர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த குடியுரிமையை வந்து நம்ம இழந்துருவோம். ஓகேங்களா, கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை இயல்பு குடியுரிமை வாங்கி 5 வருடத்துக்குள், ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2019 வாங்கியிருக்கோம், இப்போ 2024. ஓகேங்களா, இந்த 5 வருட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வருஷம் ஜெயிலில், அதாவது ஏதோ குற்றச்செயல் புரிஞ்சு வந்து ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் மினிமம் 2 வருஷம் நம்ம உள்ளே போயிருந்தோம்னாவே நமக்கு அந்த குடியுரிமையை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, 5 வருட காலத்திற்கு அப்புறம் ஏதோ நடந்து நம்ம போகிறோம் அப்படின்றது வேறு. பட் இந்த மினிமம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷ காலகட்டத்தில் 2 வருஷம் மினிமம் நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிருந்தீங்கன்னாவே உங்களுடைய குடியுரிமை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எதிரி நாட்டு கூட, ஓகேங்களா, இந்தியாவோட எதிரி நாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாணிகம் செஞ்சோம். ஓகேங்களா, அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், அதாவது இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில் வந்து நம்ம இது வணிகம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய குடியுரிமை இந்த இயல்பு குடியுரிமையை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வகையெல்லாம் வந்து நம்ம பெற்ற இயல்பு குடியுரிமையை இந்தியன் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதேசங்கள் இணைத்தல்ன்றது என்ன? இப்போ இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் வாங்குச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே என்னென்ன இடங்கள், அதாவது எந்தெந்த பகுதிகள் இந்தியா ஒன்றிணைந்த இந்தியாவாக இருந்ததோ, பாகிஸ்தான் பிரிஞ்சதை விட்டுருங்க. ஓகேங்களா, பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் இருந்ததோ அந்த மக்களுக்கெல்லாம் இந்த விதி 5 அடிப்படையில், முன்னாடி எழுதி போட்டிருந்தாங்களா, அரசியலமைப்பு விதி 5 அடிப்படையில் குடியுரிமை வழங்கியிருக்கும். ஓகேங்களா, பட் அதுக்கப்புறம் அந்த 1950 ஜனவரி 26 அப்புறம் ஒரு சில பகுதிகள் இந்தியாவோட சேர்ந்துச்சு இல்லையா, அப்படி சேர்ந்த பகுதிகளுக்கு எந்த வகையில் வந்து அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடு, அதாவது அந்த பகுதி இந்தியாவோட இணையும் போது அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு வாங்கிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும், இல்லை இயல்பு குடியுரிமை வாங்கணும், இல்லை வம்சாவளி அந்த எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, பிறப்பின் அடிப்படையில் இந்த 4 எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அந்த பகுதி வந்து இந்தியாவோட இணைக்கும் போது இணைக்கப்பட்ட பகுதியின் மக்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள். ஓகேங்களா, ஓகே, அந்த மாதிரி இணைஞ்ச பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1961 கோவா, டையூ, டாமன், ஓகேங்களா, இந்த 3 பகுதிகள் வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. 1962 அப்போதைய பாண்டிச்சேரி, இப்போதைய புதுச்சேரி, ஓகேங்களா,
பாண்டிச்சேரி வந்து 1962 இந்தியாவோட இணைக்கப்பட்டது. 1975 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம், ஓகேங்களா, சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா 1975க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியாத, அதாவது மன்னராட்சி கீழே இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ 1975க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமை வந்து அஃபிஷியலாக வந்து இந்தியாவோட இணைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமோட மக்களும் வந்து சிக்கிம், அதாவது அந்த 1975க்கு முன்னாடி சிக்கிம் குடியுரிமை பெற்ற மக்கள் 1975க்கு அப்புறம் இந்திய குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து அந்த பகுதி இணைக்கும் போதே அந்த மக்கள் வந்து இந்திய குடிமக்களாக ஆயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வகையில் தான் வந்து இந்த 3 பகுதியில் வந்து இந்தியாவோட 1961, 1962, 1975 காலகட்டங்களில் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த குடிமக்களுக்கு, இந்த மக்களுக்கு வந்து இந்தியாவோட இணையும் போதே இந்திய குடிமக்களாக அவங்க ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வகையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா, பெற வழிகள் இந்த 5 வழிகளில் வந்து இந்தியாவோட குடியுரிமையை பெற முடியும். ஓகேங்களா, சரி, அப்படி கிடைச்ச குடியுரிமையை எந்தெந்த வகையெல்லாம் இழக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா துரத்தல், முடிவுக்கு வருதல், நீக்குதல். ஓகேங்களா, இந்த 3 வழியில் வந்து இழக்க முடியும். ஓகேங்களா, இப்போ துரத்தல் அப்படின்றது என்ன? ஒன்றும் இல்லை, நான் இந்தியன் சிட்டிசன், இப்போ நான் போய் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு வேறு கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே நான் சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாலண்டியராக போய் என்னுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறது தான் துரத்தல். ஓகேங்களா, ஓகே. முடிவுக்கு வருதல் அப்படின்றது என்ன? நான் வாலண்டியராக போய் என்னுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணல. ஓகேங்களா, அதுவும் அப்ளை பண்ணி வாங்குகிற ப்ராசஸ் தான். நான் போய் கேட்டோன்னே இந்த கேன்சல் அப்படின்ட்டு சொல்ல போகிறதில்ல, அதையும் நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ துரத்தல் பற்றி பார்த்தாச்சு. முடிவுக்கு வருதல்ன்றது நான் வாலண்டியராக போய் இந்த மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணான்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறேன்னு வைங்க, இந்தியாவில் வந்து இந்தியன் எம்பசிலேயோ இதுலேயும் போய் நான் சொல்லலை, இந்த மாதிரி வந்து நான் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் நான் வாங்குறேன் அப்படின்றத நான் சொல்லலை. பட் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது அந்த தகவல் இங்கே கிடைச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம போய் வாலண்டியராக சொல்லணும்னு இல்லை, நம்ம அடுத்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இது நீக்குதல் அப்படின்றது அதே தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நம்ம நடந்துக்கிறது, எதிரி நாட்டோட வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நம்ம ஏதோ வேலை செஞ்சோம் அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு குடிமகனாக செய்யக்கூடாத விஷயங்கள். ஓகேங்களா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒரு குடிமகனாக செய்யக்கூடாத விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வகையெல்லாம் வந்து நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பு போகும். ஓகேங்களா, இந்த 3 வகையில் தான் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பு போகிறதுக்குண்டான இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய குடியுரிமை சட்டம் 1955 வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக விளக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இதுக்கு வந்து கூட்டுக்குழு அமைப்புக்கு வந்து தலைமை வச்சவர் கோவிந்த் பல்லப் பந்த். ஓகேங்களா, ஸோ அவர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் உள்துறை அமைச்சராக இருந்தார் 1955 1961 காலகட்டத்தில். ஓகேங்களா, அவருக்கு 1957 பாரத ரத்னா அவார்டு கிடச்சிது. ஸோ இந்தியையும் ஆங்கிலத்தையும் ஆட்சி மொழியாக கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷன் பாயிண்ட்டாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா, புக்கில் இல்லாத விஷயந்தான், பட் என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறும் மற்றும் இழத்தல் வழிகள். ஓகேங்களா, ஓகே. அடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ திருத்தச் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1986 ஒரு திருத்தச் சட்டம், 1992 திருத்தம் பண்ணியிருக்காங்க, 2003 திருத்தம் பண்ணியிருக்காங்க, 2005 திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த 2005 திருத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து அமலுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 2005 சட்ட திருத்தத்தில் தான். ஓகேங்களா, அடுத்தது 2015 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஓஐனா பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய வம்சாவளியினருடைய ஒன்றும் இல்லை, இப்போ என் தாத்தா பாட்டி வந்து இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமக்கள். ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய பேரனான நான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவன். ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு
வழங்கப்பட்ட கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின், இல்லைங்களா, இந்திய வம்சாவளியினர் சேர்ந்தவங்க அப்படின்ற மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த கார்டு. இந்த கார்டு யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன், நான் இப்போ அமெரிக்காவில் இருந்தேன், ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், இல்லை இங்கிலாந்தில் இருந்தேன்னா எனக்கு இந்த கார்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா. இதுவே நான் வந்து பங்களாதேஷில் இருக்கேன், பாகிஸ்தானில் இருக்கேன், ஆப்கானிஸ்தானில் இருக்கேன், இல்லை வந்து நேபாளத்தில் இருக்கேன், பூட்டானில் இருக்கேன், சீனாவில் இருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த கார்டு கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து வெளிநாட்டு, அதாவது இந்த நாடுகள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்களாதேசம், பூட்டான், ஸ்ரீலங்கா, சீனா, நேபாளம், இந்த நாட்டில் வந்து நான் குடியுரிமை வாங்கியிருக்கிற வெளிநாட்டு ஆளாக இருந்தேன்னா எனக்கு இந்த கார்டு தரமாட்டாங்க. ஓகேங்களா. இதை தாண்டி வேறு கண்ட்ரீஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஓஐ கார்டு கொடுத்தாங்க. இந்த பிஓஐ கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 வெளிவந்த இந்த ஓசிஐ கார்டு கூட வந்து இணைச்சிட்டாங்க, ரெண்டையும் பிளண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓஐ கார்டு கேன்சல் ஆகிடுச்சு. எப்போ கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015. ஓகேங்களா. 2015 ஜனவரி 9 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓஐ கார்டையும் இந்த ஓசிஐ கார்டையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசிஐ கார்டு மட்டும்தான். ஓகேங்களா. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அந்த கார்டு ஹோல்டர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தூக்கி இதோட மெர்ஜ் பண்ணி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன வந்து அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தையே வந்து இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து 2015 நடந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு கார்டையும் மெர்ஜ் பண்ணது தான். ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த ஓசிஐ கார்டு யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. ஸோ என்ன இந்த ஓசிஐ கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இரட்டை குடியுரிமை அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. இந்தியாவின் முதல் குடிமகன், இந்த ஒற்றை குடியுரிமை கொண்ட இந்தியாவின் முதல் குடிமகன் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஒற்றை குடியுரிமையிலேருந்து இந்தியா எப்பயும் சேஞ்ச் ஆனதில்லை. ஓகேங்களா. இந்த ஓசிஐ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை கிடையாது, ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே வரணும்னா இப்போ எந்த நாட்டுக்குள்ளே நம்ம போகணுன்னாலும் என்ன பண்ணணும், விசா வாங்கணும். ஓகேங்களா. விசா வந்து நம்ம வாங்கணும். விசா வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த நாட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். எதுவாக இருக்கட்டும், நம்ம டூரிஸ்ட்டாக போனோம்னா கூட டூரிஸ்ட் விசா வாங்கி தான் அந்த கண்ட்ரிக்குள்ளே நம்ம போக முடியும். எதையுமே நம்ம வாங்காமல் போகும் பட்சத்தில் தான் நம்ம சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்ற அந்த டேகே நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ அந்த அரசாங்கத்தோட அனுமதியோடு நம்ம உள்ளே போகும்போது நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஓசிஐ கார்டு, அதாவது இப்போ இந்தியாவுக்குள்ளே யார் வந்தாங்கனாலும் விசா அனுமதி வாங்கி தான் உள்ளே வர முடியும். ஓகேங்களா. ஆனால் அந்த ஓசிஐ கார்டு வச்சுருக்கிற இந்திய வம்சாவளியினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதே கிடையாது, நீங்கள் விசாவே வாங்க தேவையில்லை. ஓகேங்களா. விசா அனுமதி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி வந்து இப்போ நான் வந்து இந்திய குடிமகன், நான் எப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர முடியும், வருஷத்துக்கு 10 டைம் போகிறனாலும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதே சலுகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் அவங்க இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தாங்கனாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க எத்தனை டைம் வேணால் இந்தியாவுக்கு வந்து போகலாம், இல்லை இந்தியாவிலே வசிக்கிற மாதிரி இருந்தாலும் வசிக்கலாம். நீண்ட நாட்களுக்கு வருடக்கணக்கில் வந்து இந்தியாவில் வசிக்கணும் அப்படின்னாலும் அவங்க இந்தியாவில் வசிக்கலாம். இல்லை இந்தியாவில் ஏதோ வேலை செய்யணுன்னாலும் வேலை செய்யலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெண்டான அட்வான்டேஜஸ், அதாவது சலுகை என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான விசா அனுமதி எதுவும் தேவையில்லை. எத்தனை முறை வேணால் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகலாம், இந்தியாவுக்குள்ளே எத்தனை நாட்கள் வேணால் தங்கலாம், இங்கே வந்து வேலை ஏதோ செய்யணுன்னாலும் செய்யலாம். ஓகேங்களா. சொத்து வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள், அதாவது இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு உண்டான சலுகைகள். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி சிட்டிசனா? டக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். அவர் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் படித்து அமெரிக்காவில் வேலை செய்ய போனவர். ஓகேங்களா. பட் இப்போ அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாதல்லா, பெப்சி கம்பெனியோட சிஇஓ, எக்ஸ் சிஇஓ இந்திரா நூயி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான், இந்திய குடியுரிமை பெற்றிருந்தவர்கள் தான். பட் இப்போ இவங்க யாருமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு, அதாவது இதுக்குண்டான எந்த ஒரு தகவலுமே வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. அவங்கக்கிட்ட இந்த ஓசிஐ கார்டு இருக்கா இல்லை அப்படின்ட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. ஓகேங்களா. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த ஓசிஐ கார்டு, இப்போ அவங்கெல்லாம் வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு எத்தனை முறை வேணால் வந்து போகலாம், இங்கே சொத்துக்கள் வாங்க முடியும், இங்கேயே வந்து ஒரு நீண்ட வருடங்களுக்கு வசிக்க முடியும். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, இங்கே சொத்துக்கள் வாங்கலாம். ஓகேங்களா.
அவங்களால செய்ய முடியாத விஷயங்கள் என்னென்ன? ஓட்டு போட முடியாது. நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் போய் ஓட்டு போடுறோம். ஆனால் அவங்க வந்து ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஸோ அது இந்திய குடிமகனாக இருக்கவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உரிமை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் நிற்க முடியும். இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக கூட வந்து என்னால் நிற்க முடியும். கவுன்சிலராக இல்லை ஒரு எம்எல்ஏ, எம்பி, எதுக்கு வேணால் என்னால் நிற்க முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பதவிக்கு வந்து என்னால் நின்று தேர்தலில் போட்டி போட முடியும். பட் அவங்களால தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அவங்களால அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின்னு இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயுமே வந்து அவங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து அவங்க போய் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜாவோ, ஒரு குடியரசுத் தலைவராகவோ, ஆளுநராகவோ, இல்லை கவர்னர் ஜெனரலாகவோ ஏதாகவும் பண்ண முடியாது. இந்திய அரசு பணியில் வந்து அவங்களால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளை வந்து அவங்களுக்கு இந்த ஓசிஐ கார்டு மூலமாக அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஒரு சில சலுகைகள் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, 2003 எல்எம் ஜோஷி சிங்வி ஓகேங்களா, இவருடைய அறிக்கையின் அடிப்படையில், ஓகேங்களா, இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். அதாவது வந்து நம்மளுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக, இந்தியாவோட சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பங்களிப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஓசிஐ கார்டு, அதாவது ஒரு சில சலுகைகள் இந்தியாவில் அவங்க வந்து என்ன சொல்கிறது, வர்றதுக்கு போகிறதுக்கு, அவங்க சொத்து வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில சலுகைகள் கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய பங்களிப்பும் இந்தியாவோட முன்னேற்றத்தில், சமூக பொருளாதார முன்னேற்றத்தோட அவங்களுடைய பங்களிப்பும் நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2003 இவர் சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்து இந்த விஷயம் அமல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ 2005 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்த ஓசிஐ, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் பிரவாசி பாரதிய திவாஸ் தின். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொண்டாடப்பட்டது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. ஓகேங்களா? ஜனவரி 9 அன்றைக்கி இந்த பிரவாசி பாரதிய வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால். ஓகேங்களா? எதனால் இந்த டேட்டை பிக் பண்ணாங்க, இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்துக்கு எதுக்காக இந்த டேட்டை பிக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து, ஓகேங்களா, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்தது 1915 ஜனவரி 9 இந்த தேதியில் தான் வந்து அவர் இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தார். ஓகேங்களா? அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த விடுதலை போராட்டங்கள்லாம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு முக்கியமான நாள். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த நாள் இந்த ஜனவரி 9. ஸோ அதையே வந்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாகவும் இந்திய அரசு வந்து கொண்டாடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஓசிஐ கார்டு கார்டு ஹோல்டருக்கு உண்டான சலுகைகள். ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த பிஓஐ கார்டை வந்து பார்த்திங்கன்னா 2015 இந்த ஓசிஐ கார்டோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓசிஐ கார்டு வந்தது 2005. ஓகேங்களா? இந்த பிஓஐ கார்டையும் ஓசிஐ கார்டையும் 2015 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்னொரு கார்டு இருக்குது. என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஓகேங்களா? இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தான் அவங்க. ஓகேங்களா? நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்னா ஒரு 182 என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கிடச்சிருக்கு. நான் என்னோடய இந்திய குடியுரிமையை வந்து போய் கேன்சல் பண்ணலை. ஓகேங்களா? நான் இந்திய குடிமகனாக தான் இருக்க விரும்புகிறேன். பட் எனக்கு வேலை வந்து வெளிநாட்டில் இருக்குது. ஸோ அப்படி வந்து நான் போகும் பட்சத்தில் இந்தியாவில் 182 நாட்கள், அதாவது சுமார் 6 மாத காலம் நான் இந்தியாவில் வசிக்கலை அப்படின்னா என்னை வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். அதாவது இந்தியாவில் தங்காதவர். எத்தனை நாளுக்கு, இந்த 6 மாதம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ஆர்ஐன்ட்டு உங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, அழிச்சிடறேன், போர்டே ஃபுல்லாகிடுச்சு.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலங்களுக்கு, சரியாக சொல்லணும் அப்படின்னா 182 நாட்களுக்கு நீங்கள் இந்தியாவில் வசிக்கலை, வெளிநாட்டில் வசிக்கிறீங்கன்னா உங்களை என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலான டெக்னிக்கல் விடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலியன். ஓகேங்களா. ஸோ அப்படி தான் அவங்கள நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இன்னொருத்தங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காங்க, இப்போ வந்து இந்தியாவுக்கு டூருக்கு வந்திருக்காங்க, இல்லை வந்து படிக்க வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு படிக்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்கள ஏலியன், அந்நியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க அந்நியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க, வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், குடியேறியவர். அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இமிக்ரண்ட். ஓகேங்களா. இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு எப்படி நம்ம ஃபாரின் போய் நம்ம வேலை செய்கிறோம், வந்து வேறு கண்ட்ரீஸில் போய் நம்ம வேலை செய்கிறது இல்லையா, அதே மாதிரி வந்து அவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, சட்டப்பூர்வமான அனுமதி வாங்கி வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு குடியேறியவர், இமிக்ரண்ட், அவங்கள வந்து இமிக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம போய் அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை என்ஆர்ஐன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வெளியிருந்த ஆளுங்க வரும்போது ஒரு சுற்றுலாவுக்கு வந்தாங்களோ இல்லை படிக்கிறதுக்கு வந்திருந்தாங்கனாவோ அவங்கள வந்து நம்ம அந்நியர்னு சொல்கிறோம். இல்லை ப்ராப்பராக வந்து அனுமதி வாங்கி இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாங்க, இங்கே இந்தியாவில் வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம குடியேறியவர்னு சொல்கிறோம். இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, பதிவின் அடிப்படையில் வேணும் அப்படின்னா அவர் 7 வருஷம் இந்தியாவில் வசிக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தால் தான் குடியேறி இங்கே இருந்தால் தான் அந்த பதிவின் அடிப்படையில் அவங்களுடைய இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதுக்கு ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை நம்ம சொல்கிறோம், குடியுரிமை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா. இன்னொன்று குடியுரிமையை நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகன் நம்ம சொல்கிறோம். இதுவே நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கே அந்த இத்தனை வருஷம் இருக்குன்ட்டு அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நான் இருந்து நான் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், நான் அமெரிக்க குடிமகனாக ஆகிட்டேன் அப்படின்னா திருப்பி வேறு நாட்டுக்கு போய் இன்னொரு குடிமகனாகவும் ஆகிறதுக்கு இது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு உண்டான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த அத்தனை வருடங்கள் நம்ம இருந்து அந்த குடியுரிமையை நம்ம வாங்கிட முடியும். ஆனால் நாட்டுரிமைன்றது மாறாது. ஓகேங்களா. ஸோ குடியுரிமைன்றது மாறும், நாட்டுரிமைன்றது மாறாது. நாட்டுரிமைனா என்ன? நாட்டுரிமை அப்படின்றது நீங்கள் என்ன தான் வந்து சொன்னோம்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் நாட்டுரிமை. ஓகேங்களா. நீங்கள் பிறந்த நாடு இந்தியா அப்படின்னா அது மாறவே மாறாது. ஓகேங்களா. ஸோ நாட்டுரிமை மாறாது. நீங்கள் வம்சாவளியின் அடிப்படையில் வெளிநாட்டில் பிறந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பிறந்தது அந்த நாடு தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு எந்த நாடு? இந்தியா தான் நம்ம நாடு. ஓகேங்களா. குடியுரிமை மாற்றலாம். குடியுரிமைன்றது அந்த நாட்டில் போய் நம்ம சட்டப்பூர்வமாக வசிக்கிறதுக்காக வாங்குறது தான் அந்த குடியுரிமைன்றது. பட் நாட்டுரிமைன்றது நம்ம பிறக்கிற இடத்த பொறுத்து நம்மளுடைய நாட்டுரிமைன்றது மாறுபடாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்தியா தான் நம்ம பிறந்த நாடு அப்படின்றது அதுதான் நாட்டுரிமை. அது எக்காலத்துலேயும் எந்த விஷயத்துக்காகவும் மாறாது. குடியுரிமை மாறலாம், நாட்டுரிமை மாறாது. ஓகேங்களா. ஓகே. ஓகே. என்னென்ன சட்ட திருத்தங்கள் பார்த்தோம்? 1986 ஒரு சட்ட திருத்தம், 1992 சட்ட திருத்தம், 2003 சட்ட திருத்தம், 2005 சட்ட திருத்தம், 2019 சட்ட திருத்தம், இதெல்லாமே பார்த்தாச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு சட்ட திருத்தம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்திய வம்சாவளியை கொண்ட வெளிநாட்டு குடிமகன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓசிஐ கார்டு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பங்களாதேஷ்லேயோ இல்லை பாகிஸ்தான்லேயோ நீங்கள் குடிமகனாக இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா. அந்த 2 நாட்டில் நீங்கள் குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஓசிஐ கார்டு உங்களுக்கு கிடைக்காது. இந்த 2 நாட்டில் வந்து நீங்கள் குடிமகனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓசிஐ கார்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கங்க. ஓகேங்களா. சரி. ஓகே. இந்த 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஓகேங்களா, இந்த 3 நாட்டில் இருந்தும் இஸ்லாமியர் அல்லாத, அதாவது இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருந்து, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்,
இந்த 3 நாட்டில் இருந்து இஸ்லாமியர்கள் அல்லாத, அதாவது யார் யாருன்னா இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்சிகள், கிறிஸ்டியன்ஸ், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே என்னென்ன இது இருக்கோ, ரிலீஜன் இருக்கோ, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 5 வருடங்கள், ஓகேங்களா, 5 வருஷம் நீங்கள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணிங்கனாவே 5 வருடங்கள் நீங்கள் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிங்கனாவே உங்களுக்கு குடியுரிமைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கடைசியாக வந்த குடியுரிமை சட்டம், அதாவது குடியுரிமை திருத்தச் சட்டம். ஓகேங்களா. 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் இந்த கண்ட்ரி, இந்த 3 நாட்டில் இருந்து, ஓகேங்களா, மற்றதெல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க, மற்ற இது வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கோம். பட் இந்த 3 நாட்டில் இருந்து வரவங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கனாவே, ஓகேங்களா, உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து 12 வருஷம் இருந்தது. ஓகேங்களா. 12 வருடம் வந்து நீங்கள் இந்தியாவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை அப்படின்றது இருந்தது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருடம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. என்ன, அந்த இஸ்லாமியர் அல்லாத அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த 5 வருடம் அப்படின்றது நீங்கள் சட்டப்பூர்வமாக குடியேறி இருந்தீங்கனாலும் சரி, ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இல்லையா இமிக்ரெண்ட், ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடியேறி இருந்தீங்கனாலும் சரி, இல்லை உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறி இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இந்த 5 வருஷம் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 10, 2020 அன்னைக்கு வந்து இந்த 2019 CAA ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா. ஜனவரி 10, 2020 அன்றைக்கி இதுக்கு வந்துச்சு. பட் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2014 டிசம்பர் 31, 2014 டிசம்பர் 31 இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்திருந்தீங்கனாலும், அதாவது இதுக்கு முன்னாடியே, இந்த டைமுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும், இந்திய குடியுரிமை வழங்கப்படும். கிளியராக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது ஜனவரி 10, 2020. ஓகேங்களா. அதன் பிரகாரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருடங்கள் நீங்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாகவோ இல்லை சட்ட விரோதமாகவோ குடியேறி இருந்தாலும் உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னாவே குடியுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு பிரகாரம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிசம்பர் 31, 2014 இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, சட்டவிரோதமாகவோ சட்டப்பூர்வமாக எப்படி வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆக்ட் பிரகாரம் உடனே நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றலாம். இந்தியன் சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு உடனே கிடச்சிடும், நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த 5 வருஷம் பீரியடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. நீங்கள் எப்படி உள்ளே வந்திருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் 5 வருஷம் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இந்த 5 வருஷம் அவங்க இருந்து வாங்கணும். ஓகேங்களா. ஓகே. இவங்க மட்டும்தான் இந்த 5 வருஷமா, இந்த 3 நாட்டில் இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த 5 வருஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 14 வருஷத்தில் 12 வருஷம் இந்தியாவில் இருக்கும், இல்லை 7 வருஷம் வந்து இருந்ததுக்கப்புறம் தான் வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவின் அடிப்படையில் வந்து இந்திய குடியுரிமை வாங்க முடியும். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கோட்டை அழிச்சிட்டே வந்து இந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் இந்தியாவில் வந்து 5 வருஷம் இருந்திருந்தீங்கன்னாவே போதுமானது, உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 நாடுகளில் இருந்து வரவங்களுக்கு, எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து இந்த 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த 2019 இந்த இது இருக்கு இல்லைங்களா, திருத்தச் சட்டம், இது வந்து அப்போ கொண்டு வந்த உடனே வந்து பாஸ் பண்ணிட்டாங்களா, அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்களா, சட்டம் பாஸ் ஆகி வந்து நடைமுறைக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 2016, ஓகேங்களா, 2016லேயே வந்து மக்களவையில் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து, ஓகேங்களா, அங்கே அப்ரூவல் பண்ணி மாநிலங்களவை, ஓகேங்களா, மாநிலங்களுக்கு கொண்டு போனாங்க. பட் அங்கே வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணல, அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணல. ஓகேங்களா. அப்போ இருந்த அரசோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அதாவது 16வது மக்களவையோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ திருப்பி 14வது மக்களவை வந்து அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் பாஸ் பண்ணாங்க. எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 9 டிசம்பர் 2019.
ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் வந்து எங்கே பாஸ் ஆச்சு, மக்களவையில் பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் பாஸ் பண்ணாங்க. இந்த சட்டம் பாஸ் பண்ணும்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர் திரு அமித்ஷா அவர்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில். ஓகேங்களா. 11 டிசம்பர் 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் வந்து மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து 2016 இது பண்ணும்போது மாநிலங்களவையில் பாஸ் ஆகலை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆச்சு 11 டிசம்பர் 2019. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பாஸ் பண்ண பில்லுக்கு பாஸ் பண்ண சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 12 டிசம்பர் 2019. ஓகேங்களா. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10, 2020 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்றதுக்குண்டான விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னு வைங்களேன். இப்போ விசா வாங்கி நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம்னாலும் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா. பாஸ்போர்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்தியாவை தாண்டி எந்த நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டு அவசியம். ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் இன்னொன்று அந்த நாட்டோட அனுமதி வாங்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் விசா. ஓகேங்களா. ஸோ போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட் வேணும், அந்த உள்ள நாட்டுக்குள்ளே அனுமதி உள்ளே போகிறதுக்கு நமக்கு அந்த நாட்டோட அனுமதி வேணும், அது விசான்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இது ரெண்டுமே இல்லாமல் ஓகேங்களா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க இங்கே குடியிருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா அவங்கள தான் வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அவங்கக்கிட்ட பாஸ்போர்ட்டும் இருக்காது, நம்ம நாட்டுக்குள்ளே வரோம் அப்படின்றதுக்கு விசா அனுமதியும் வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க எந்த வகையில் வந்தாங்க, எதனால் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தது. ஓகேங்களா. பட் இந்தியன் கவர்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த குடியுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் ப்ளஸ் வந்து விசா இல்லாமல் வந்தீங்க, இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து சட்டப்பூர்வமற்ற, அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தான் இந்தியா சொல்லுது. ஓகேங்களா. இந்திய சட்டம் அதுதான் சொல்லுது, குடியுரிமை சட்டம் அதுதான் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி குடியேறியவர்களுக்கு தண்டனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் அடைக்கலாம், இல்லை அப்படின்னா நாடு கடத்தப்படலாம். நாடு கடத்துறதுனா என்ன, எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம குடியுரிமை சட்டத்தில் இருக்கிற விஷயங்கள், அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கான விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில், இந்த 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன ஆகிப்போச்சு, நீங்கள் சட்டவிரோதமாக வந்திருந்தீங்கனாலும் சட்டப்பூர்வமாக வந்திருந்தீங்கனாலும் சரி இந்த 5 வருடம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சிறையில் அடைக்கவும் மாட்டாங்க, நாடு கடத்தவும் மாட்டாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருந்தாங்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க இந்த 3 நாட்டிலேருந்து மட்டும் வந்திருக்கணும். சட்டவிரோதமாக வந்தவங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சட்டப்பூர்வமாக வந்தவங்க 5 வருஷம் எந்த நாட்டிலேருந்து வந்து இங்கே இப்போ 5 வருஷம் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா. சட்டவிரோதமாக இந்த 3 நாட்டில் இருந்து மட்டும் வந்து இங்கே 5 வருஷமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். அப்படி வரவங்க எந்தெந்த மதத்தவராக இருக்கணும், இந்து, பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஒரு, அதாவது சட்டப்பூர்வமற்ற உரையில் வந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு ஊடுருவி இருந்தாலும் அவங்க 5 வருடம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த குடியுரிமை கொடுக்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ வந்து கடைசியாக இருக்கிற விஷயம். ஓகேங்களா. சாரி, இன்னொரு இதுவும் சொல்ல மறந்துட்டேன், சீக்கியர்கள். ஓகேங்களா. ஸோ இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சமணர்கள், கிறிஸ்தவர்கள், ஸோ இவங்கெல்லாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சி, நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இதை அழிச்சிட்டு அடுத்து நம்ம அதை பற்றி என்னன்றது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்தியாவோட குடிமகன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கான அடிப்படை உரிமை என்னன்றதை நமக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு, வெளிநாட்டினவருக்கு, இப்போ வந்து ஓசிஐ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கூட வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்ன்றது ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து வெளிநாட்டினர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓசிஐ கார்டு கிடையாது. ஓகேங்களா. இந்த மாதிரி மைக்ரண்ட்ஸ், அதாவது இமிக்ரெண்ட்ஸாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 15, 19, 20, 29, 30. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்கள், அதாவது குடியுரிமை பெற்றவர்கள், இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். என்ன அடிப்படை உரிமைகள்? 15, 16, 19, 29, 30. ஓகேங்களா? இந்த 5 விதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா அடிப்படை உரிமையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினவருக்கும் கிடைக்கும். அதாவது இமிகிரண்ட்ஸாக வந்திருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை உரிமை இருக்குது. இல்லை வந்து படிக்க வந்திருக்காங்க, இல்லை இந்தியா டூரிஸ்ட்காக வந்திருக்காங்கனாலும் அவங்களுக்கும் மற்ற அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். இதே மாதிரி வந்து அந்த குடிமகன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடமைகள் இருக்குது. ஓகேங்களா? உரிமை இருக்குது. அதே இடத்துல வந்து நம்ம இந்த இந்திய அரசுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு, இந்திய நாட்டுக்கு வந்து செய்யக்கூடிய கடமைகளும் இருக்குது. அது என்னென்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கிறது, நம்மளுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஓகேங்களா? நம்மளுடைய குடிமைப்பணியை செய்கிறது. ஓகேங்களா? வேற்றுமை, அதாவது வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவோட அழகுன்றதும் தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வேற்றுமையான விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தோடையும் வந்து சகோதரத்துவமாக இருக்கிறது. ஓகேங்களா? நாட்டுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு ப்ரியாரிட்டியாக வந்து நாட்டுக்காக வந்து நம்ம சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குடிமகனுக்கு இருக்க வேண்டிய விஷயம். நல்ல குடிமகன்லாம் கிடையாது, இந்திய குடிமகனாகவே இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இந்தியா வந்து ஒவ்வொரு குடிமகனையும், இந்திய குடிமகனையும் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து நமக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்குதோ, அதே மாதிரி அந்த நாட்டோட குடிமகனாக இருந்து இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நமக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருமே செய்கிறதுக்கு எல்லா நேரத்துலையும் தயாராக இருக்கணும். ஓகேங்களா? என்னென்ன விஷயங்கள் நம்மளால் வந்து இந்த சொசைட்டிக்கு செய்ய முடியுதோ அது எல்லாமே செய்யணும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் நம்ம செய்யலை அப்படின்னா உடனே வந்து யாரும் வந்து சட்டை பிடிச்சி வந்து ஏன் செய்யலைன்னு கேட்க போகிறதில்ல. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே நம்மளே வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் இல்லை, நம்மளுடைய நாட்டுக்கு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு மனிதனாக, ஒரு இந்திய குடிமகனாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து அடிப்படை உரிமை, நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஓகேங்களா? இப்போ சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமைன்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து எல்லா நாடுமே ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில நாட்டுக்கு வந்து இரட்டை குடியுரிமையும் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில நாடுகள் இரட்டை குடியுரிமை இதையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒற்றை குடியுரிமை ஃபாலோ பண்ணுற நாடெல்லாம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா, ஓகேங்களா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒற்றை குடியுரிமைன்ற விஷயத்தையே நம்ம இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்ட விஷயந்தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை என்ற விஷயத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து. ஓகேங்களா? வம்சாவளியின் அடிப்படையில் வந்து குடியுரிமை அப்படின்ற விஷயத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து. ஓகேங்களா? ஸோ ஒற்றை குடியுரிமையும் நம்ம இங்கிலாந்துலேருந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் வந்து வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமைன்றதையும் நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை என்ற விஷயத்தை வந்து நம்ம அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் எது? அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், ப்ளஸ் வந்து சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள். ஓகேங்களா? இரட்டை குடியுரிமை அப்படின்னா எப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரே குடியுரிமை, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை காஷ்மீரில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வந்து குஜராத்தில் இருந்தீங்கனாலும் சரி, எங்கே இருந்தீங்கன்னா மும்பையில் இருந்தீங்கனாலும் சரி, ஒடிசாவில் இருந்தீங்கன்னா, கேரளா, எங்கே இருந்தீங்கனாலும் மாநில வேறுபாடின்றி ஒரே குடியுரிமை தான், நாட்டுக்கான குடியுரிமை மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பட் அங்கே அமெரிக்காலையும் சுவிட்சர்லாந்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய குடியுரிமை ஒன்று இருக்குது, மாநில குடியுரிமை ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா நாட்டுக்கு குடி போகிறீங்க, அப்போ அமெரிக்காவோட குடியுரிமை, அமெரிக்காவோட தேசிய குடியுரிமையை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? அந்த அமெரிக்காவுக்குள்ளே நீங்கள் கலிஃபோர்னியா மாகாணத்தில் போய் ஸ்டே பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான குடியுரிமையை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது, மாநிலம் குடியுரிமைலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரே குடியுரிமை இந்திய தேசத்துக்கான குடியுரிமை மட்டும்தான். பட் அங்கே வந்து தேசிய குடியுரிமை இருக்குது, மாநில குடியுரிமை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமைக்கான வித்தியாசம். நமக்கு அந்த இரட்டை குடியுரிமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசிஏன்றது இரட்டை குடியுரிமை அல்ல. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ஆர்சி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ஆர்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய குடிமக்கள் பதிவேடு. ஓகேங்களா? என்ஆர்சி அப்படின்றது தேசிய குடிமக்கள் பதிவேடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2003 ஓகேங்களா குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில்
வாழும் அனைத்து குடிமக்களையும் அடையாளம் காணும் பட்டியல். ஓகேங்களா. ஸோ சட்டப்பூர்வமான குடிமக்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசாமில் 1951 உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. 2013 உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சி வந்து புதுப்பிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 1951 இந்த இது வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த என்ஆர்சின்ற ரூல் இருக்குது. ஓகேங்களா. பட் 2013 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2003 பண்ண அந்த திருத்தச் சட்டத்தின் பேரில் 2013 உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் என்ஆர்சி வந்து புதுப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. குடியுரிமை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய இப்போ நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த அடிப்படை சான்றுகள் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த பேஸ்டான அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அதை அனலைஸ் பண்ணி ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30, 2018 அன்றைக்கும், இறுதி பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31, 2019 அன்றைக்கும் வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1.9 கோடி பேர் வந்து அந்த இதுக்கு வந்து பட்டியலில் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸை கொடுத்ததில் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலில் வந்து அவங்க பேர் வரல. ஓகேங்களா. ஸோ அது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, சட்டவிரோதமாக குடியேறினவங்க அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ ரைஸ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போக வேணாம். ஓகேங்களா. ஸோ தேசிய குடிமக்கள் பதிவேடுன்றது என்ன, ஓகேங்களா, சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த வருஷம்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த 2019 ஆகஸ்ட் 31, இந்த 2003, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கே போய் லிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை திருத்தச் சட்டங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1986, 92, 2003, 2005, 2015, 2019. ஓகேங்களா. ஸோ இந்த வருடங்கள், இந்த 6 வருடங்களில் தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் லிங்காக இருக்கிற விஷயங்கள் தான் அது. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது, ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நம்ம போகணுன்றது இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இந்த குடியுரிமை சட்டம் எதன் அடிப்படையில் வந்தது, குடியுரிமை சட்டத்துக்கான அரசியலமைப்பு விதிகள், எந்தெந்த விதிகள் வந்து குடியுரிமை சம்மந்தமாக அரசியலமைப்பு விதிகள் இருக்குது, அந்த விதிகள் என்னென்ன சொல்லியிருக்கு, எதன் அடிப்படையில் வந்து குடியுரிமை வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க, இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க, எந்தெந்த வகையெல்லாம் வந்து இந்திய குடியுரிமை பறிக்கப்படுது. ஓகேங்களா. குடியுரிமை திருத்தச் சட்டங்கள் எந்தெந்த ஆண்டுகள் வந்தது, வந்த ஆண்டுகளில் பேஸ் பண்ணி என்னென்ன திருத்தம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் என்ன மாதிரி குடியுரிமை இருக்குது, மற்ற நாடுகளில் என்ன மாதிரி குடியுரிமை இருக்குது. ஸோ ஒரு குடிமகனுக்கு, இந்திய குடியுரிமை பெற்ற குடிமகனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமை என்ன, அவனுடைய கடமை என்ன, வெளிநாட்டவருக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள் என்ன. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் இப்போ வந்து குடியேறணும் அப்படின்னா என்ன மாதிரி சட்ட திருத்தத்தில் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒருத்தவங்க வந்து குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா வந்து எத்தனை வருஷத்தில் அதை வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இதுலேருந்து வரவங்களுக்கு எந்த மாதிரியான குடியுரிமை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி இந்த நம்ம குடியுரிமையோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இது என்னென்ன விஷயங்கள் நமக்கு வழங்குது, கொடுக்குது அப்படின்றத ஒரு என்ன சொல்கிறது, கன்சாலிடேட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ இந்த குடியுரிமையோட சிறப்பு அம்சங்கள், ஓகேங்களா, முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக என்னன்றது பார்த்தாச்சு. ஓகேங்களா. எந்தெந்த வகையில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரியான ஒரு குடியுரிமை ஓட முக்கிய அம்சங்கள், ஓகேங்களா, சிறப்பம்சம் அப்படின்றது என்னென்னு நம்ம பார்க்கலாம்னா சட்ட ரீதியான அடையாளம். ஓகேங்களா. ஒரு குடிமகனுக்கு சட்ட ரீதியான அடையாளத்தை கொடுக்கறது அந்த குடியுரிமை தான். ஓகேங்களா. அரசியல் உரிமை, அதாவது நமக்கு வாக்களிக்கிற உரிமை, அரசு பதவியில் உரிமை. ஓகேங்களா. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சேர்மனா, நகராட்சி சேர்மனா, ஒரு சிஎம்மா, இல்லை வந்து ஒரு பிஎம்மா, ஸோ யாராக ஆகணும்னாலும் நமக்கு இந்திய குடியுரிமை இருந்தால் மட்டுமே தான் இங்கே தேர்தலில் நிற்க முடியும். ஸோ அதுக்குண்டான அரசு பதவிக்கு உண்டான அரசியல் உரிமையை நமக்கு இந்த குடியுரிமை கொடுக்குது. ஓகேங்களா. சமூக மற்றும் பொருளாதார உரிமை, அதாவது கல்வியில், வேலைவாய்ப்பில், சொத்துரிமை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கு இது உண்டான உரிமைகள் இதெல்லாம். ஓகேங்களா. சமூக பாதுகாப்பு, மருத்துவ சேவை, சமூக நலன்னா என்ன, இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது அப்படின்னா ஸோ அது எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபாரினராக இருந்தால் அது கிடைக்காது. ஸோ நம்ம இந்திய குடிமகன், இந்திய குடியுரிமை பெற்ற குடிமகன்றதுனால தான் நமக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து குடியுரிமையோட முக்கிய அம்சங்கள். ஓகேங்களா. சட்ட ரீதியான பாதுகாப்பு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம அரசியலமைப்பு சட்டன்றது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்காமல், ஓகேங்களா, ஸோ அதை வந்து 3 பக்கமாக வந்து பிரிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு பக்கத்துலேருந்து நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுனாலும் நம்ம கடைசியாக போய் அந்த நீதித்துறையை வந்து நாட முடியும். அதுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதன் மூலமாக வந்து இந்திய குடிமக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கண்டிப்பாக இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன நியாயமான விசாரணை,
சமத்துவம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகேங்களா, ஆர்டிகல் 14 வந்து அதை கிளியராக சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இந்த இந்திய குடிமக்கள் அப்படின்றதுக்குண்டான அடிப்படை உரிமைகள் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம செய்ய வேண்டிய, நாட்டுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் இருக்குது. ஓகேங்களா, அது போக வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு. ஓகேங்களா, ஸோ நம்ம எந்த வகையில் ஒருமைப்படுறோம்? இத்தனை 140 கோடி 142 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் எதன் மூலமாக எல்லாரும் வந்து அந்த ஒருமைப்பாடோடு இருக்கும்? ஸோ இந்திய குடிமகன் அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழி வேறு, நம்மளுடைய மொழி வேறு. ஸோ மொழி இன பேதம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஓகேங்களா, பலதரப்பட்ட கலாச்சாரம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு கலாச்சாரத்தில் இருப்போம். இப்போ நார்த்து போனீங்கன்னா அவங்க, இப்போ ஏன் கேரளா போனோம்னா அவங்களுடைய கலாச்சார வேறுபாடு இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லோரும் ஒன்றி போகிறது வாய்ப்பே கிடையாது இந்தியாவில். பட் அப்படி இருந்தாலும் எதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லோரும் இந்தியர்கள் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அந்த இந்தியர்கள் அப்படின்ற ஒரு தேசிய ஒருமைப்பாடு கொடுக்குறது இந்த குடிமகன்ற வார்த்தை தான். நான் இந்திய குடிமகன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அந்த ஒருமைப்பாடுன்றதே வருது. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து இந்த இந்திய குடியுரிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ அதோட முக்கிய அம்சம் தான் நம்ம ஒரு கன்சால்டேட்டாக கொண்டு வந்திருக்கோம். இந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற விஷயங்கள் தாண்டி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்லியிருக்கோம். திருப்பி சொல்கிறது தான், ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் இருக்குது அப்படின்றதுனால வந்து ஒன்லி புக்குன்றது நாட் எனஃப். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிங்க, புக்கில் இருக்கிற விஷயங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது அவுட் ஆஃப் புக் அப்படின்றதுனால நம்ம ஒரே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளிடக்கூடாது. அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது யார் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.